இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தாவீது ராஜா சொல்கிறார், ஆத்துமாவை பார்த்து சொல்கிறார். ஆத்துமானா நம்முடைய இருதயம், மனது அப்படின்னு சொல்லலாம். அது அலைந்து கொண்டிருக்கிற மனசு, எதுலேயும் திருப்தி ஆகாது. அப்படிப்பட்ட ஆத்மாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவை தேவனே நோக்கி அமர்ந்திரு. ஆத்மாவில் வியாகுலங்கள் பெருகும்போது நம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லுவார். அப்போ நமக்குள்ள ஆத்மாவில் நிம்மதி இல்லாமல் இருந்தோம், மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது மனிதனை அல்ல, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஆண்டவர் நோக்கி நீ அமர்ந்திரு, அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியில் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு அலை பாய்கிற ஒரு காரியமானாலும் சரி, அலைக்கழிக்கிற காரியமானாலும் சரி, நம்ம ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது நான் நம்புகிறது அவராலே வரும். நான் என்ன நம்பிக்கையில் இருக்கிறோம் அது அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அவர் தான் அப்படின்னு தாவீது ராஜா சார் இந்த இடத்துல சொல்லுது. ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவராலே வரும். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவராலே வரும். நம்முடைய ஆத்துமா அமர்ந்திருக்கும்போது நம்ம எதை குறித்து நம்பிக்கையோடு ஆண்டவரத்தை நோக்கி பார்க்கிறோமோ அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இந்த உலகத்தில் நாம் மனிதர்கள் அல்ல, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணிக்கிறார். தாவீது ராஜா எத்தனையோ பிரச்சனை வந்த போதும் தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பார். ஆபிரகாம் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். யோபு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தவர் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெக்கப்படவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறவர்களுடைய நம்பிக்கையை அவர் வெக்கப்படுத்தாமல் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்கிறதா? அப்படின்னா நம்ம என்ன நம்பிக்கையை வச்சுருக்கிறோமோ அவர் மேலே அதை தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நாம் இதை பதறாமல் சிதறாமல் இந்த வசனத்தை பற்றி கொள்ளவும் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்பா, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம்